டியூஸ்டே ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிட்றதுக்காக பாஸ்தா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாஸ்தாவில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வேக வைக்கணும். 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணியிருக்க பூண்டு போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். இப்போ இதில் இஞ்சி சேர்க்கணும். இஞ்சியும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் பாதி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. அதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 தக்காளியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் பாஸ்தா மசாலா சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தாக்கு மேலே டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எலுமிச்சை சாறும் மல்லி இலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீஷோவில் கிச்சன் ஷெல்ஃப்லாம் விரிக்கிற ஷீட் ஆர்டர் போட்டிருந்தேன். அது இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சு. இதோடைய குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நல்லா அகலமாகவும் இருந்தது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கோடு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க.